லாஸ்ட் வீக்லேருந்தே பாப்பாவோட ஸ்போர்ட்ஸு, ட்ராமா ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே ஒர்க்கு அப்படி இப்படின்னு ஒரு வாரமாக 6:30 போல் தான் வீட்டுக்கு வந்து சேர்றக்கு ஆயிடுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து நல்லா பசியும் எடுத்துருது. ஸோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் டின்னர் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். பழைய சாப்பாடு தான் வந்து நேற்று நைட்டுது இன்றைக்கி காலையிலது எல்லாமே மீதி ஆயிருந்தது. ஸோ அதை வந்து தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னா பாப்பா தம்பி 2 பேருமே குடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி அதுக்கு வந்து ஸோ ஈரமாக இருக்குது, ஸோ மழை காலமாகவும் இருக்குது, கொஞ்சம் காரமாக கடிச்சிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்த்து சில்லி வந்து போட்டிருந்தேன். ஸோ 3 பேருமே நைட் டின்னராகவும் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் என்ன செய்கிறது, பசிச்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து செஞ்சேன். அவங்களும் குடிச்சிட்டு இதே போதுன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சுது. உங்கள் வீட்டு சுட்டீஸ் குட்டீஸ் இப்படிலாம் சாப்பிடுவாங்களா, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.